என்னோட கேஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து விஜய் தரப்பில் வந்து எந்த சாட்சியுமே கிடையாது. அதனால் விஜய் தான் எல்லா தப்பையுமே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க வக்கீல் வந்து நிரூபிக்கிறாரு. இதனால் ஜட்ஜ் வந்து அப்போ விஜய் தான் எல்லாமே பண்ணியிருக்காரு நிரூபணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால் விஜய்க்கு தண்டனை வந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஒன்றும் புரியாமல் எல்லாருமே வந்து வெள்ளாவை பார்க்குறாங்க. வெள்ளா வந்து நான் பேசலாமா அப்படின்றாங்க. நீ யாருமா அப்படின்னோடனே இந்த கேஸ் யாரால் நடந்துட்டுருக்கோ அந்த பொண்ணு வெண்ணிலா நான் தான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. உன்னை இந்த பொண்ணு ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கா, வர முடியாது கோர்ட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் சொன்னீங்க. இப்போ நான் இந்த பொண்ணு வந்து நிற்கிது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அப்படி யோசிக்கிறாங்க. போலீஸ் என்னை வர விடாமல் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிற ஐடியாவே இல்லை. நான் தான் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைய ஜட்ஜு சரிம்மா நீ எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து சொல்லு அப்படின்னோடனே கூண்டில் வந்து ஏறி வந்து சொல்கிறாங்க. என்னால் தான் வந்து இந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. விஜய் மேலே தான் எல்லா தப்பும் இங்கே சொல்லிகிட்ருக்கீங்க. அது உண்மை கிடையாது. விஜய்க்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளா சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலே வந்து என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுக்கும் வந்து பசுபதிக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது, அவள் பசுபதி தள்ளி விட்டது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியடைவுன்னு ஜட்ஜ் வந்து நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாமா சுயநினைவு சொல்கிறேன், நான் சுயநினைவோடு தான் சொல்கிறேன், நீயும் வர விடாமல் நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாங்க என் மருமக சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு அவங்களோட மாமா, வெள்ளாவோட மாமா. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவர் வந்து நான் சொல்லலாமா ஐயா உண்மையா அப்படின்னோடனே சொல்லுங்கள் அப்படி சொல்லி ஜட்ஜ் சொன்னோன்னே உடனே வந்து அவர் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. இவ்வளோ நாள் வந்து அது பசுபதி என்னை அடைச்சி வச்சுருந்தாயா, அதனால தான் என்னால் வெளியே வர முடியல. நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சதும் வேணும்னே அவன் தான் வம்பு பண்ணி குடிக்க வச்சான். விஜய்க்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. வேணும்னே நான் அந்த ஆள் பேச்சு கேட்டுட்டு தான் நான் தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து என்ன நடக்குதுங்க, இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு, இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் போலீஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து கேட்குறாரு. அது வந்து அப்படின்னோட போலீஸ் வந்து இந்த விஷயத்தில் வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஏன்னா விஜய் வந்து கொஞ்சம் அலக்கழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவர் மேலே இருந்த வன்மத்தில் இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவரோட வக்கீல், விஜயோட வக்கீல். இதெல்லாம் கேட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு ஜட்ஜு. விஜயை பார்த்துட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே காத்துட்ருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அந்த பசுபதி தான் இவ்வளோ வேலையும் பண்ணியிருக்காரு, அந்த பசுபதியை உடனே அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அதுக்கு தேவையே இல்லை, பசுபதியை நீங்கள் இப்போவே அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து பசுபதியை கூட்டிகிட்டு வராரு. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பசுபதி கிட்டே வந்து கேட்குறாங்க இதெல்லாம் பண்ணது நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு என்ன பண்ண தெரியாமல் நிற்கிறாரு. இப்போவே தெரியுது இல்லை உங்களுக்கு எல்லாருமே இதெல்லாம் பண்ணது இவர் தான் நிரூபணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. பசுபதி செம்ம டென்ஷனாக அப்படியே பார்க்குறாரு. அரெஸ்ட் பண்ணுறாங்க பசுபதியை. இங்கே வந்து விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, விஜய் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகுது. விஜய் நிம்மதி அடைகிறாரு. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்து நன்றி சொல்கிறாரு. உடனே வந்து விஜய் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து அப்படியே பார்த்துன்னே நிற்கிறாரு. காவேரி விஜய் பார்க்குறாங்க, விஜய் காவேரியை பார்க்குறாங்க. அப்படியே நெகிழ்ச்சி அடைகிறாங்க ரெண்டு பேருமே. உடனே வந்து விஜய் வந்து கூண்லேருந்து இறங்கி வந்து என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்டே போகலான்னு போகிறாரு. உடனே வந்து கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ இங்கே காவேரியை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, தாத்தா பாட்டி எல்லாமே சொல்கிற காவேரி நீ இல்லைன்னா இது நடந்துக்காதுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படி சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே காவேரி பாராட்டுறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா வந்து அப்படியே பார்த்து நிற்கிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ வந்து இப்போ எல்லாருமே நிற்கும்போது காவேரி மட்டும் அங்கேருந்து வந்து பொறுமையாக கிளம்பி போயிடுறாங்க. இங்கே எல்லாருமே வந்து பார்த்துட்டு விஜய் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோன்னு வந்து தாத்தா பாட்டி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பாப்பா அப்படின்னாங்க. சரிங்க தாத்தா காவேரி எங்கே அப்படின்னோடனே காவேரி இங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி வெண்ணிலா அப்படியே நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து காவேரி இங்கே தான் இருந்தா, எங்கே போனான்னு தெரியல, திடீர்னு எங்கே போயிருப்பா, ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் அதனால தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவுக்கு வராங்க. சரி எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே வெண்ணிலாவும் வந்து அவங்க மாமாவும் நாங்கள் ஊருக்கே போகிறோம், வெண்ணிலா கூட்டிட்டு நான் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக வந்து தாத்தா பாட்டி எல்லாருமே வெண்ணிலாவுக்கு குணமாகிற வரைக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கலாம், இப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லை, வெண்ணிலா தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அப்புறம் விஜய் எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. எங்கள் குமரனுக்கும் நிவினுக்கும் வந்து விஜய் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. வந்து காவேரி வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது விஜய் பற்றி எல்லா விஷயத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. விஜய் ரிலீஸ் ஆகிட்டாரு, எனக்கு இது போதும், பாப்பா உன் அப்பா வெளியே வந்துட்டார்ல, உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கேட்டுகிட்டே வராங்க. வண்டியில் போகும்போது அடுத்து வந்து இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கக்கூடாது, இந்த ஊரில் இருந்தால் கண்டிப்பாக விஜய் என்னை தேடி வருவாருன்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க.